தேசிய மக்கள் சக்திக்குள் ஊடுருவியுள்ள தற்கொலை போராளிகள். பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் சிக்கலில் மாட்டியுள்ள ரணில். உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடாகிய இலங்கை நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு. அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானம். இலங்கைக்கு வருகை தந்த உலக புகழ்பெற்ற பாடகர். கனடாவில் நிரந்தர குடியுரிமை தேடுவோருக்கு மகிழ்ச்சி தகவல். அரசின் அதிரடி அறிவிப்பு. ஆயுத இறக்குமதியில் முதலிடத்தை பிடித்த நாடு. ஆச்சரியத்தில் உலக நாடுகள். சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்த அமெரிக்கா. வெளியான அதிரடி காரணம். தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலக்குடத்தி ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்கொலை போராளிகளை கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போது அரசாங்கத்துடனும் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பிலான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய கடும் போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிடமிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடும் போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமையை நிரூபணம் செய்யும் துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் கலக்குடத்தை ஞானசார தேரர் காண்பித்துள்ளார். கடும் போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் புலனாய்வு பிரிவு தொடர்பில் பாரிய அளவிலான பலவீனமான நிலைமை காணப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலதா மாளிகையில் புனித பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ள நிலையில் பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதங்களுக்கு இடமளிக்க கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அதில் முக்கியமாக பேசப்பட்ட பட்டளந்த விவகாரமும் தற்போது நாட்டில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது என லஞ்ச ஊழல் வீண்விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துஷார தெரிவித்துள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வீண்விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியிடப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைப்பினால் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாட்டை ஆட்சி செய்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அல் ஜசீரா நேர்காணலின் போது ஊடகவியலாளர் பட்டளந்த விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆணைக்குழுவின் அறிக்கை எங்கு என வினவினார். நாடாளுமன்றத்தில் எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது என வினவினார். அத்துடன் அந்த ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை காண்பித்தார். இந்த சம்பவம் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த விடயத்தை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தை உருவாக்கவில்லை. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் என கூறியுள்ளார். உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் 2025 ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத சுட்டனில் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான சர்வதேச நிறுவனத்தினால் பயங்கரவாதத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளை உலகளாவிய பயங்கரவாத சுட்டனில் தரவரிசைப்படுத்துகிறது. உலக மக்கள் தொகையில் 99.7% மக்களை உள்ளடக்கிய 163 நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் கொண்ட நாடுகளின் தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்து உள்ள நாடாக புர்கினா பாசோ முதலிடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகம் உள்ள நாடுகளில் சிரியா 3வது இடத்தில் உள்ளது. இந்த குறியீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத சுட்டனில் இலங்கை 100வது இடத்தில் உள்ளது. 2023 ஆண்டில் இந்த குறியீட்டில் 36வது இடத்தில் இருந்த இலங்கை 64 இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதல்களும் பதிவாகாத நாடுகளாக இலங்கை மற்றும் பூட்டான் பெயரிடப்பட்டுள்ளன. மேலும் 2019 ஆண்டு முதல் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வருடத்தில் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபை அறிவித்துள்ளது. தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் வைத்தியர்
சுனிமல் ஜெயக்கொடி இதனை தெரிவித்துள்ளார். தேங்காய் விலை அதிகரித்தல், தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிர்ச்செய்கையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் வடக்கின் முக்கோண வலயத்தில் 10 லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் 15 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2-3 வருடங்களை பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் தென்னை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை முழுவதும் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியது. தேங்காய் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த மாதம் 17ஆம் தேதி கம்பஹா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் எலோ பிளாக் இலங்கைக்கு 3 நாட்கள் விஜயம் மேற்கொண்டுள்ளார். நேற்று காலை 10 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். ஜனாதிபதியின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான சிரேஷ்ட ஆலோசகர், அமெரிக்காவின் ஹோஸ்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கோமிகா உடுகம சூரியவின் அழைப்பின் பேரில் அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். பாடகர் எலோ பிளாக் அமெரிக்காவின் கிராவி விருதுகளுக்கான பரிந்துரைக்கப்பட்டவர்களில் பிரதான பங்கை வகிக்கிறார். அத்துடன் இவர் புகழ்பெற்ற பாடல்களை பாடியிருக்கிறார். இலங்கையில் சுகாதாரத்துறையில் முதலீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக எலா பிளாக் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி பணியக அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர் கோமிகா உடுகம சூரிய ஆகியோர் வரவேற்றுள்ளனர். கனடாவின் பராமரிப்பு பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு நபர்களுக்கு கனடிய வேலை அனுபவம் இல்லாத போதும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் வீட்டு பராமரிப்பு பணியாளர் குடிவரவு முன்னோடி திட்டங்களானது மார்ச் 31, 2025 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதற்கு முந்தைய வீட்டு குழந்தை பராமரிப்பு முன்னோடி மற்றும் வீட்டு உதவி பணிப்பாளர் பைலட் திட்டங்கள் ஜூன் 17, 2024 அன்று முடிவடைந்தன. இதன்படி புதிய திட்டத்தின் கீழ் 15,000க்கும் மேற்பட்ட பராமரிப்பாளர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கனடிய வேலை அனுபவம் தேவைப்படாமல் நிரந்தர குடியுரிமை எனவும் கனடாவின் கியூபெக் மாகாணத்தை தவிர்த்து எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழிகளில் CLB4 அல்லது NCLC4 நிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கனடிய உயர்நிலை பள்ளி டிப்ளோமாவுக்கு சமமான கல்வி தகுதி, குறைந்தபட்சம் 6 மாதங்கள் தொடர்புடைய வேலை அனுபவம் அல்லது பயிற்சி சான்றிதழ், முழுநேர வீட்டு பராமரிப்பு வேலை வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும். கனடாவில் வேலை செய்யும் நபர்கள் மற்றும் வேலை செய்யாத நபர்கள் முதலில் கனடாவில் உள்ளவர்களுக்கான விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்கப்படும். வேலை கிடைத்தவுடன் நிரந்தர குடியுரிமை உடனடியாக வழங்கப்படும். இந்த புதிய திட்டம் வீட்டு பராமரிப்பு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை எளிதாக்கி அவர்களின் குடும்பத்தாரும் குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும். உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக உக்ரைன் மாறியுள்ளதுடன் 2020 தொடக்கம் 24ஆம் ஆண்டு வரை ஐரோப்பிய ஆயுத இறக்குமதி 155% அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளியான தரவுகளின் அடிப்படையில் உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியில் அமெரிக்க நிறுவனங்கள் தொடர்ந்து தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றன. 2015 தொடக்கம் 2019 காலகட்டத்தில் 35% இருந்த தங்கள் பங்கை 2020 தொடக்கம் 24ஆம் ஆண்டில் 43% என உயர்த்தியுள்ளது. 2020 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரை உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் ஐரோப்பா ஒட்டுமொத்தமாக 28% பங்கை கொண்டிருந்த நிலையில் இது 2015 மற்றும் 2019க்கு இடையில் 11% இருந்தது. 2020 தொடக்கம் 24ஆம் ஆண்டில் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் உக்ரைன் மட்டும் 8.8% முன்னெடுத்துள்ள நிலையில் அந்த இறக்குமதிகளில் பாதிக்கும் குறைவானவை அமெரிக்காவிலிருந்து வந்தவை. தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் அனைத்தையும் நிறுத்தியுள்ளது. 1962 கியூபா ஏவுகணை நெருக்கடிக்கு பிறகு மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மிகப்பெரிய மோதலுக்கு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு வழிவகுத்தது. இருப்பினும் உக்ரைன் மீதான படையெடுப்பை முன்னெடுத்த ரஷ்யா தெரிவிக்கையில் தவறான நடவடிக்கைகள் 3ஆம் உலகப் போரை தூண்டக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே கருத்தையே தற்போது ரஷ்ய ஆதரவு நிலையை எடுத்துள்ள அமெரிக்காவும் தெரிவித்துள்ளது. 2020 தொடக்கம் 2024 வரை ஐரோப்பாவின் ஆயுத இறக்குமதியில் 50%க்கும் அதிகமானவற்றை அமெரிக்கா வழங்கியது. பிரித்தானியா, நெதர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் இதில் முன்னணியில் உள்ளது. சமீபத்தில் அமெரிக்க கொள்கைகளில் ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றம் கொண்டு வந்ததை அடுத்து பாதுகாப்புக்கென அதிகம் செலவிட வேண்டும் என முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்துள்ளன. இதனிடையே 2020 தொடக்கம் 2024 காலகட்டத்தில் ரஷ்யா ஆயுத ஏற்றுமதி உலக சந்தையில் 7.8% என குறைந்துள்ளதுடன் இது முந்தைய 4 ஆண்டு காலத்தில் 21% என இருந்தது. உக்ரைன் போரினால் சர்வதேச தடைகள் மற்றும் ஆயுதங்களுக்கான உள்நாட்டு தேவை அதிகரித்ததன் விளைவாக இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை கடைபிடிப்பதாக தெரிவித்து சுவிட்சர்லாந்தை அமெரிக்கா கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான மாகாண செயலக இயக்குநரான ஹெலன் பட்லிகர் ஆர்டிடா தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் எனும் நிலையில் இருப்பதனாலேயே அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டில் இறக்குமதியை விட அது ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் அளவு அதிகமாக இருந்தால் அது பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என அழைக்கப்படும். அதாவது அந்த நாடு இறக்குமதிக்காக செய்யும் செலவை விட ஏற்றுமதி மூலம் அதிக வருவாய் பார்க்கிறது என்று அர்த்தம். இந்த காரணத்தினால்தான் அமெரிக்கா சுவிட்சர்லாந்தை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக ஹெலன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நியாயமற்ற வர்த்தகம் செய்வதாக சுவிட்சர்லாந்தை குற்றம் சாட்ட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.